அப்புறம் மாமனார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிருவாரு. அனிதா வேலைக்கு போனது அவ தப்பு. இதுக்கு உங்க அப்பா என்ன செய்வாரு? அவரை ஏன் திட்டணும்? இதை இப்படியே விடாத, நான் சொல்லிட்டேன். ஆமா. அப்பா அப்பா உங்களை தான். மாமா இங்க வந்து உங்களை திட்டினாரா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பசியோட வந்திருப்ப, முதல்ல போய் சாப்பிடு. சாப்பிடுறதா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் நீங்க? அம்மா நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஏன்டா அவளை விரட்டுற? போய் சாப்பிட்டுன்னு சொல்றல. ஓஹோ சரி, யாரை கேட்கணும்னு எனக்கு தெரியும். அனிதா, 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 அனிதா கண்ணு, அனிதா கண்ணு. அர்ஜுன் என்ன வச்சிருக்காரு? உங்க வீட்டுக்காரு வந்துட்டாரு தெரியும். என்ன தேடிட்டு இருக்காரு? என்கிட்ட என்கொயரி பண்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அதுவும் எனக்கு தெரியும். வேற என்ன சொல்ல வந்தீங்க? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க உங்க அப்பா சொன்னதுல தப்பே இல்ல. உங்க வீட்டுக்கார ஏன் இப்படி குதி குதின்னு குதிக்கிறாரு? இனிமே நீ பார்த்து நடந்துக்க. ஓ சாமர்த்தியம். நான் வரட்டுமா உங்க கூட? ஒன்னும் தேவையில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்து நடந்துக்கமா. எங்க அவ மாடியில இருக்கா. ஓஹோ, மகாராணி காத்து வாங்குறாங்களோ? ஆமா, இங்க என்ன நடந்துச்சு முதல்ல அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன்ல. இப்ப எதுக்கு வேலைக்கு போனா? வேலைக்கு எங்கடா போனா? இன்டர்வியூக்கு தான் போனா. மறுபடியும் சமாளிக்காதீங்கப்பா. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலா? இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. நல்ல வாழ்த்தி வழியன்னு போய் வச்சிங்களா? டே அர்ஜுன், அனிதா படித்த பொண்ணு. இந்த காலத்தில் படித்த பொண்ணுங்க வேலைக்கு போகிறதுன்றது சர்வசாதாரணமான ஒன்று. இதுக்கு போய் ஏன் ஆத்திரப்படுற? ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் சொல்லி தானே அவர் வந்து இங்கே கத்திட்டு போனாரு. அப்பா, பொம்பளைங்க வேலைக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அனிதா வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. அவ வேலைக்கு போய் தான் நம்ம வீட்டில் அடுப்பேறணுங்கிற சூழ்நிலையும் இல்லை. இவ யாருக்கிட்ட வேலைக்கு போனா? அவளா இஷ்டத்துக்கு போனா. அதுக்கு எதுக்கு அவர் வந்து இங்க கத்திட்டு போனாரு? தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. அவரை உங்க மாமாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மடாமடான்னு வந்தாரு, படாபடான்னு பேசிட்டு போயிட்டாரு. இப்ப அதுக்கு நீ என்ன பண்ண போற? நாம குனிய அவர் கொட்டிட்டே இருப்பாருப்பா. அவருக்கு உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் அடங்குவார். நீங்க இருங்கப்பா, நான் இது வரேன். டேய் அர்ஜுன், அவசரப்படாதடா. உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன், முட்டாள்தனமா நடந்துக்கிறிய. அவரை மாதிரியே ஆத்திரப்பட்டா அவருக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அது மட்டும் இல்லாம அவர் உனக்கு இப்ப மாமா மட்டும் இல்ல, மாமா நாரா. இந்த வீட்லயே அவரை கேள்வி கேட்கறதுக்கு சரியான ஆள் நான் தான். அந்த வேலையை நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அவர் வீட்டுக்கு வந்தப்ப நறுக்கு 4 கேள்வி கேட்டுட்டேன். இந்த பார், உன் கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல போய் சாப்பிடு. நீ அனிதாவும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் கண்டுக்கூடாது, கேட்கக்கூடாது, அப்படிதானே? டே அர்ஜுன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலடா. நீ பேச, உங்க மாமனார் பேச, பிரச்சனை தான் அதிகமாகும். முதல்ல பிரச்சனை யார போடு, அவங்களும் யோசிக்கிட்டோம். இந்த பார், அனிதாவை நம்ம வேலைக்கு போக சொல்லலை, அவளா தான் போனான். நிச்சயம் ஒரு நாள் இதை உங்க மாமா புரிஞ்சுக்குவார். இந்த பார் அர்ஜுன், எந்த பொருளையும் போட்டு உடைக்கிறதுன்றது ரொம்ப சுலபம், ஒட்ட வைக்கிறது தான் கஷ்டம். சரிப்பா, நான் அவரை எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா ஏன் பொண்டாட்டி நான் கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். என்ன கேட்கணும் கேளுங்க. அது எப்படி அனிதா? தப்பு செஞ்சிருக்கிறோங்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம உன்னால இப்படி இருக்க முடியுது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓஹோ, நீ எந்த தப்பு பண்ணாம தான் உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து கத்திட்டு போயிருக்காருல்ல? இத பாருங்க, மாமா என்ன வேலைக்கு அனுப்புனதாவோ இல்ல நீங்க என்ன சம்பாதிக்க சொன்னதாவோ நான் எங்க அப்பா கிட்ட சொல்லல. அவரா வந்து பேசினா என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவர் ஏன் இப்படி வந்து பேசினாருன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. சரி, அவரை கேட்கறது இருக்கட்டும். நீ ஏன் இன்டர்வியூக்கு போன? வேலைக்கு போகதான். ஜோக்கா? வேலைக்கு போறதுக்கு தான் இன்டர்வியூ போவாங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா நீ எதுக்கு வேலைக்கு போனோம்? இத பாருங்க, சுத்தி சுத்தி இதே பேசாதீங்க.
எங்க அப்பா எது கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டேன்றீங்க. எனக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் உங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக தான் இன்டர்வியூ போனேன். யாரை கேட்டு முடிவெடுத்த? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? அனிதா, நீ ஆர்கேவோட பொண்ணா பேசிட்டு இருக்க. என்னோட பொண்டாட்டியா பேசு. தெரியுங்க, வேலை கிடைச்ச உடனே சொல்லலாம்னு இருந்தேன். எதுக்கு? அப்ப மட்டும் எதுக்கு சொல்ற? போயிட்டே இருக்க வேண்டியதானே? அனிதா, வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை இதோட மறந்துரு. என்னோட மனைவியை மட்டும் இருந்தா போதும். இதோ பாரு அனிதா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வாழணும்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது என்னால யாருக்காகவும் மாத்திக்க முடியாது, என் மனைவியா இருந்தாலும். ஏன் நீ வேலைக்கு போனன்னு தெரிஞ்சு உங்க அப்பா இங்க வந்து கத்திட்டு போல? கோவப்படல? அதே மாதிரிதான் எனக்கும் கோபம் வரும். ஏய், நீ வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சா ஊர் என்னதான் கேவலமா பேசும். பொறுமையா சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஏங்க, ஊர் உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணுமே வேலைக்கு போறது இல்லையா? அது அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து. இங்க அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. நாங்க எல்லாருமே இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ அப்படி வாழ கத்துக்கோ. அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. மாமா, புள்ள வந்ததுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன திட்ட வச்சு வேடிக்கை பாக்குறீங்களே, இப்ப சந்தோஷம் தானே? அனிதா, ஆத்திரத்துல வார்த்தை அள்ளி கொட்டாத. நாங்க 2 பேரும் நீ அர்ஜுனும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு பிரச்சனை பண்ண போறோம்? ஓஹோ, அப்ப பிரச்சனையை நான் தான் உண்டாக்கி இருக்கேன்னு சொல்றீங்களா? பேசுங்க மாமா, பேசுங்க. உங்க லெவலுக்கு இறங்கி நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்ல, நீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. என்னடா இதெல்லாம்? என்ன பண்ற? என்ன பேசுறவ? ஆஹா, சபாஷ். அப்பாவும் புள்ளையும் நல்லாவே நடிக்கிறீங்க. அனிதா, நீ தெரியாம பேசுற. நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்னடி தெரிஞ்சு பேசுற? என்னடி இதெல்லாம்? ஆளாளுக்கு பேசிட்டே போறீங்க. இந்த பாருமா அனிதா, நீ எங்களை பத்தி என்ன வேணா நினைச்சுக்க, எங்களுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. முதல்ல உன் புருஷனை கூட்டு போய் அவனுக்கு சாப்பாடு போடு. போ போடி, உள்ள போ போ. அப்பா. என்ன மதன்? என்னப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஐ மீன் கேன்கோ கான்ஃபரன்ஸ். நீங்க தானே சீஃப் கெஸ்ட், மறந்துட்டீங்களா? ஓ எஸ், ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கம் ஆன் டாட், எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஞாபகப்படுத்ததான் நான் இருக்கேனே. ஓகே, போலாம்ப்பா, டைம் ஆச்சு. ஷியாம் வர சொல்லியிருக்கேன். 1 செகண்ட். ஹலோ. எஸ் சார். ஷியாம் வர சொல்லு. ஓகே சார். ஷியாம் எதுக்குப்பா? நாம 2 பேரும் போனா போதாதா? அவன் தான்ப்பா ஸ்பீச்சே டிராஃப்ட் பண்ணியிருக்கான். போகிற விஷயத்தோட சப்ஜெக்ட் மேட்டரை தரவா அனலைஸ் பண்ணியிருக்கான். மோரோவர் டிராஃப்ட் ஸ்பீச் கேட்டிருக்கேன், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். மே கமெண்ட் சார்? கம் இன். ஷல் வி கோ? எஸ் சார். ஸ்பீச்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிரிண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், ரெக்டிஃபை பண்ண டைம் ஆயிடுச்சு. டசன்ட் மேட்டர், இருந்தாலும் டயத்துக்கு வந்துட்டியா? ஆமா, அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எஸ் சார், 45% டிவைடன் கோட் பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? ஷேரில் எப்படி கோட் பண்ணுறாங்க? 216 கோட் பண்ணியிருக்காங்க. குட். எப்படி டேட்டாலாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கான் பார்த்தியா? அப்பப்போ மதனுக்கு கைட் பண்ணுப்பா. வரோமாம்மா.
என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? யார் மேல உங்களுக்கு கோவம்? இல்ல சாதாரணமா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, அதான் கேட்டேன். நான் நானா தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்ல யார் என்ன சும்மா இருக்க விடுறாங்க? நான் என்ன பண்ணேன்? நீ வேற பண்ணணுமா? ஏன் உன் தம்பி பண்ணதெல்லாம் போதாதா? ஏன் தம்பியா? நீங்க இந்த அளவு கோவப்படுறதுக்கு என் தம்பி என்ன தப்பு செஞ்சா? அவனை நீ இந்த வீட்டை விட்டு துரத்துன. ஆனா நான் அவன் மேல பரிதாபப்பட்டு தனியா வேற இடத்துல தங்க வச்சதும் இல்லாம ஆபீஸ்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? யார் இல்லைன்னு சொன்னா? நீ ஞாபகம் வச்சிருக்கமா? ஆனா உன் தம்பி மறந்துட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டா. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனா எங்க அப்பா உன் தம்பியை கூட்டிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட். இதுல என் தம்பி தப்பு என்ன இருக்க முடியும்? மாமா கூப்பிட்டிருப்பாரு, நான் வர மாட்டேன் அப்படின்னு அவனால சொல்ல முடியுமா? அவர் கூப்பிட்டா இவனு போயிடணுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இவனு போயிடணுமா என்ன? ஏன் மதன் மாமாவை கூட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்ல? இத பார், இந்த வீட்ல இது வரைக்கும் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா என்ன உதாசீனப்படுத்திட்டு எனக்கு பதிலா உன் தம்பியை கூட்டிட்டு போயிருக்காரு. அவனும் என்ன பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறான். அதை பார்த்து அப்படியே பத்தி எரியுது. எனக்கு ஒண்ணு இது தப்பா படல. நீங்க சேர்த்து விட்ட புள்ள உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கினா இதுல உங்களுக்கு தானங்க பெருமை. அது மட்டும் இல்லங்க, எந்த காலத்திலயும் என் தம்பி உங்களுக்கு துரோகம் நினைக்க கூட மாட்டான். உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி எந்த காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். அவன் லிமிட்டை தாண்டாம நான் பாத்துப்பேன். என்ன நம்புங்க. என்னை விட நீங்க ஷாமிய நம்பலாம். அவன் உங்ககிட்ட சிரிச்சது கூட ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பசங்க எக்ஸாம்ல பாஸ் ஆனா சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது தவிர அவன் தத்பெருமை காமிச்சிருக்க மாட்டான்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க. உன் தம்பியாச்சே, நீ என்ன விட்டு கொடுப்பியா? இல்லவே இல்லைங்க. இல்லைங்க, நான் அவனுக்கு ஆதரவா இருந்தா அவனை நம்ம வீட்டை விட்டு வெளில அனுப்புவேனா? அவன் நம்ம ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தது கூட நானும் ஒன்றும் கேட்கலையே. மாமா கேட்டாரு, நீங்களும் சரின்னு சொன்னீங்க. ஆமா அபிராமி, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே எனக்கு நல்லதா படல. நான் தனி மனுஷன் ஆயிட்டேன். நீ, உன் தம்பி, எங்க அப்பா எல்லாரும் ஒண்ணாயிட்டீங்க. நல்லா இருங்க. நான் எக்கெடுக்கிட்டு போறேன், உனக்கு என்ன? என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் யாருக்கு எப்படியோ, ஆனா உங்களுக்கு நான் தானே துணை. நான் உங்களை விட்டு கொடுப்பேனா? யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? அர்ஜுனை வர சொன்னேனே, சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, வந்துருவான். பக்குவமா பேசுங்க, இல்லைன்னா புள்ள நம்மளை தப்பா நினைச்சுக்குவான். தப்பா நினைக்கிறதா? தப்பா நினைக்கிறதுக்கு இதில் என்னடி இருக்கு? நாம என்ன அவனை அப்படியே வளர்த்துருக்கோம்? இருந்தாலும் எல்லாத்துக்கும் வழக்கம் போல் இழுக்காது. என்னப்பா கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. இப்படி நீங்கள் என்ன தனியாக கூப்பிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கப்பா. நான் திரும்பி போகிற வரைக்கும் என் பொண்டாட்டியில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோன்னு. பயப்படுவாளா? பயமா? பயம்லாம் இல்லைப்பா, சஸ்பென்ஸ். அவளால் அந்த சஸ்பென்ஸை தாங்கவே முடியாது. உடனே தெரிஞ்சுக்கணும். உன் சம்சாரத்தை பற்றி இவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டியே. அவன் புத்திசாலிடி, எல்லாத்தையும் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவான்.
அர்ஜுன், உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயத்த சிம்பிளாகவே சொல்லிடுறேன். எல்லா செடி கொடிகளும் எல்லா இடத்துலையும் வளரதில்லப்பா. சில செடி கொடிகள் சில பூமியில் தான் வளரும், பூக்கும், காய்க்கும். 5 அறிவுள்ள செடிக்கே இந்த நிலைமைன்னும் போது 6 அறிவுள்ள ஒரு மனுஷி அவள் இடத்த மாற்றினாலோ அவள் மனசை மாற்றின அவன் நினச்சாலோ எப்படா சந்தோஷமா இருப்போம்? அர்ஜுன், உன் பொண்டாட்டி அனிதாவுக்கு நம்ம எல்லாரையும் பிடிக்குது. ஆனால் இந்த வீடு தான் பிடிக்கல, நம்ம வாழ்க்கை முறை பிடிக்கல. அவள் எதிர்பார்க்குற வசதிகள் இந்த வீட்டில் இல்லை, நம்மளால அது கொடுக்கவும் முடியல. வசதியான வாழ்க்கையில் பழகிட்டவளுக்கு அது இந்த வீட்டில் இல்லைன்னதும் அவள் முகத்தில் சிரிப்பு போயிடுச்சு. இயல்பாக பழகலை, பேசலை, ஒரு மாதிரி எந்திரத்தனமாக சுற்றி சுற்றி வராங்க. அதனால் நீயும் சந்தோஷமா இல்லை. இப்போ ஏன்பா இதெல்லாம் யோசிச்சு தேவைப்படாது. நான் இன்னும் முடிக்கல. அவளுக்கு இந்த வீட்டில் யாரை வேணா பிடிக்காம போகலாம், எதை வேணா பிடிக்காம போகலாம். ஆனால் தாலி கட்டின புருஷன் ஒன்றை பிடிக்காம போகக்கூடாது. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்படி கேட்காதரா. தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது தான். அவள் ஒன்றும் தப்பா நினைக்கலையே, வசதியான வாழ்க்கையை நினைக்கிறா. நீ ஆத்திரப்படாமல் யோசிச்சுப்பார். நீ அவளும் சந்தோஷமா இருக்கணும். அவள் இந்த சூழ்நிலையில் இருக்க வரைக்கும் அவள் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. அதனால பெத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா சில சமயம் பெத்தவங்க அந்த பையனையே விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். நானும் உங்கள் அம்மாவும் உன்னை விட்டு கொடுக்க தயாராகிட்டோம். அப்பா என்ன ஆத்திரப்படாம அப்பா சொல்றத கேளுடா. நாங்க 2 பேரும் நல்ல யோசனைப்படி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீ தனி கொடுத்துன்னு போறது எங்களுக்கு சம்மதம்தான். அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறணும். அதுக்கு சிலதை தடையா நினைச்சா அதை தாண்டித்தான் போகணும். நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு தடவை உன் மாமனார் நம்ம வீட்டு படி ஏறி உங்க அப்பா பேசக்கூடாது.